Hi students, I am Selvi, your computer teacher from Hope Foundation. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ளார போகலாம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான், கம்ப்யூட்டரும் ப்ரோக்ராமிங்கிறதும் எல்லாம் ஒன்று தான். இப்போது வாட் இஸ் ப்ரோக்ராமிங்கோட வேர்ட் டேர்ம் வந்து ப்ரோ ப்ளஸ் லாங், அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம்னால் நமக்கு தெரிஞ்ச டான்ஸ் ப்ரோக்ராம், மியூசிக் ப்ரோக்ராம், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன், இமேஜின் பண்ணிக்கலாம், கண்டக்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாங்க. ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்னால் அதில் வயலின் வாசிக்கிறவங்க, ட்ரம்மர், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தால் தான் அது ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இப்போது வயலின் பிளேயர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தனி ரிதம் இருக்கும், கார்டு இருக்கும், லோ பிச்சில் வாசிக்கணும், ஹை பிச்சில் வாசிக்கணும், என்ன டியூன் போடணும், இவங்க இந்த ராகம் பாடுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான டியூன் போடணும். அப்படி அவங்களுக்கு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு ஸோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். லாங்குவேஜ்னால் மொழி எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது தான் நம்ம மொழியை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது எனக்கு தமிழ் மொழி தெரியும்னா எனக்கு ஆப்போசிட் இருக்கிறவருக்கும் தமிழ் மொழி தெரியும்னு நம்ம ரெண்டு பேருடைய கம்யூனிகேஷனும் ரொம்ப ஈஸியாக போயிடும். நான் என்ன பேசுகிறேன் அவருக்கு தெரியும், அவங்க என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தமிழ் தெரியும், ஆப்போசிட் இருக்கிறவருக்கு ஹிந்தி தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் யாருக்குமே புரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். இதுக்கு நடுவில் தான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அல்லது ஒரு மனிதரோ நம்ம யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் ஈஸியாக பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராம்னா செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ப்ரோக்ராம்னு சொன்னோம். லாங்குவேஜ்னா கம்யூனிகேட், நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் சொல்கிறோம். இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் கம்ப்யூட்டரும் வச்சு கம்ப்யூட்டருக்குள்ள பேச முடியாது. அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம்னு அதுக்கு புரியாது. ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன், இது இரண்டையும் வச்சு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் அவங்க போடுறாங்க. செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு ரூல்ஸையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் எடுத்து கம்யூனிகேஷன் நம்முடைய லாங்குவேஜையும் இரண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும், நான் பேசுகிறது மெஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா மெஷின் வந்து 1s and 0s சொல்லுவாங்க. ஸோ நான் பேசுகிறத மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜஸ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கிலீஷில் சொல்லணும்னா மேக் ஏ இன்டராக்ஷன் வித் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் இடையே ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுறது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றும் இல்லை, மெஷின் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜஸ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது மெஷின் கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதுதான் வந்து கம்ப்யூட்டர் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே.
இப்போ நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி ஜஸ்ட் பார்த்தோம். இப்போ இந்த தியரிக்கு போகலாம். we need a definite language to communicate with a computer. நம்ம குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜ் இருக்கணும், அது கம்ப்யூட்டரை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இருக்கணும். such language is termed computer language. இந்த லாங்குவேஜ் தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்கிறோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் consists of various symbols, characters, statements, proper syntax, individual users to communicate with the computer and vice versa. இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் லாங்குவேஜை கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இஸ் பேசிக்லி கிளாசிஃபைடு இன்டூ 2 types. Number 1 low level language, number 2 high level language. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ன்றது 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். அதில் மிடில் லெவல் லாங்குவேஜ்னும் இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ், அது ஒன்லி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அதுதான் பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. மிடில் லெவல் லாங்குவேஜ் அது வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நியூமானிக்ஸ்னால் ஒரு கேரக்டர்ஸ், அல்ஃபாபெட்ஸ், அது 3 or 4 லெட்டர்ஸில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அசம்பிளி லாங்குவேஜ் கோடை வந்து யூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். இது சிமிலர் டு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். கோபால், ஃபோட்டான், பேசிக், இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். லோ லெவல் லாங்குவேஜ் என்னன்னு பார்ப்போம். இதுதான் வந்து CPU. நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷின் கோடில் இதுதான் 0s 1ஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு டைப் தான் லோ லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெஷின் லாங்குவேஜ், அப்புறம் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆகும், மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ். Low level language understood by the computer in a better way. They are more compatible with the hardware of the computer system and consist of binary codes and mnemonic codes. Binary codes மூலமா add-in கொடுத்தா mnemonic codes, அது மூலமா இதை வந்து low level language கம்ப்யூட்டர் கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது லோ லெவலில். மெஷின், அசம்பிளி. மெஷின்னா என்னன்னு பார்க்கலாம். மெஷின் லாங்குவேஜ் வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் மெஷின் லாங்குவேஜ். மெஷின் என்ன லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா 1s and 0s. இந்த மெஷின் 1 and 0 தான் 0, இது 2 தவிர வேறு எதுவுமே தெரியாது. மெஷினுக்கு பைனரி டிஜிட்ஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஃபுல் நேமை டைப் பண்ணுறோம். டைப் பண்ண பிறகு மெஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனுக்கு ஸ்கூலுன்ற வேர்டுக்கு ஒரு பைனரி கோட் வந்து டிஜிட்ஸ் வரும். அந்த பைனரி டிஜிட்ஸ் வந்து அந்த மாதிரி மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது 0 1 0ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அவுட்புட்டாக கொடுக்கும். இதுதான் நம்ம மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இதை வந்து கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் இந்த லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. மெஷின் லாங்குவேஜ் வந்து லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஒன்லி லாங்குவேஜ் அண்டர்ஸ்டூட் பை த கம்ப்யூட்டர் இட்ஸ் ஓன் ஃபார்ம். இந்த ஒரு லாங்குவேஜ் தான் என்னது கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எப்படின்னா 0s 1s தோ இங்கே இருக்குது பாருங்கள், அது மூலயமா. நெக்ஸ்ட்டு வந்து இதை என்னன்னு சொல்லுவாங்க, 0s and 1s சொன்னாலே அது வந்து பைனரி லாங்குவேஜ். இட் இஸ் டிடிஎஸ்னால் இது வந்து ரொம்ப கஷ்டமானது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூமர். டைம் வந்து இது சேவ் பண்ணிக்கக்கூடியது. Thus usage, it is tedious and time consuming instructions machine language because they use only binary numbers as the rules of machine language is dependent on one particular system. அதுதான் நம்ம சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. 0s and 1s மூலமாக தான் இந்த வந்து
லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். thus the programmer has to remember all the codes of the respective machine language. எல்லாமே ரிமெம்பரில் இருக்கணும். நம்ம மெஷின் லாங்குவேஜ் வந்து ப்ரோக்ராமர் உருவாக்குறவர் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். The programs written in machine language are also called as object programs. இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து மெஷின் லாங்குவேஜில் ரிட்டன் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இந்த மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ்னா என்ன? அசம்பிளி லாங்குவேஜ்னா இது பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆர்கிடெக்சர் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ண ஒரு லாங்குவேஜஸ் தான் அசம்பிளி லாங்குவேஜ். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், அதாவது நம்மளால் புரிஞ்சிக்கிற வகையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட கோட் பார்த்தீங்கன்னா ஆட், சப், மல்ட், டிவிஷன், ஸ்டோர்ஸ், இன், அவுட், இந்த மாதிரி ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அசம்பிளி லாங்குவேஜஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது மெஷின் கோடில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியாக உருவாக்கப்பட்ட லாங்குவேஜஸ் தான் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜில் நம்ம கோட் பண்ணுறோம்னா மெஷினால் டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக்கலாக இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அசம்பிளி லாங்குவேஜில் கோட் பண்ணிட்டோம்னா அதை மெஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணுற ஒரு இன்டர்மீடியேட்டராக அசம்பிளர் என்ற ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அசம்பிளர் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் கோடை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் அசம்பிளர். இந்த அசம்பிளி லாங்குவேஜை எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் இந்த அசம்பிளி லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அசம்பிளி லாங்குவேஜ் இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பாலிக் மெஷின் கோட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அசம்பிளர். அசம்பிளர்னால் என்னன்னு சொன்னேன்னா அசம்பிளி லாங்குவேஜ் கோடை என்னவா மாட்டும் மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து அசம்பிளர். இதுதான் வந்து சிம்பாலிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அசம்பிளி லாங்குவேஜுன்றது சிம்பாலிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய பேர்டன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரெடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா ரெடியூஸ் த பேர்டன் ஆஃப் த ப்ரோக்ராமர். திஸ் லாங்குவேஜ் யூசஸ் ஆல்ஃபா நியூமரிக் சிம்பிள்ஸ் கால்டு நியூமானிக்ஸ். நியூமானிக்ஸ்னால் சொன்னேன். ஆடுன்றது ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸில் இருக்கும். அது வந்து 2 or 4 letters written in abbreviated ஃபார்மில் இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிடும். அசம்பிளி லாங்குவேஜ் ஃபர்தர் ட்ரான்ஸ்லேட் டு மெஷின் லாங்குவேஜ் யூஸிங் எ ட்ரான்ஸ்லேட் ப்ரோக்ராம் கால்ட் அசம்பிளர். அசம்பிளர் தான் பார்த்தோம். அசம்பிளி லாங்குவேஜ் கூட மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து அசம்பிளர். இது வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த பீரியடில் யூஸ் பண்ணாங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து அப்போ அந்த பீரியடில் யூஸ் பண்ணாங்க. இதை தான் வந்து நியூமனிக் கோட்ஸ் 1, 2 or 4 லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். இதுதான் அதோடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ ஆடுன்னா அடிஷன், சப்னா சப்ட்ராக்ஷன், மல்ட்டுனா மல்டிப்ளிகேஷன், டிவ்னா டிவிஷன், stores the value, in reads the value from an input device, out sends the value to the output device. Next பார்த்தீங்கன்னா high level language. high level language இது வந்து global languageனு சொல்லுவோம். இது வந்து ப்ராசஸர் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அதாவது ஒரு டிவைஸ்க்கு போட்டிங்கன்னா அந்த டிவைஸ் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ global languages examples are C, Fortran, Java, Python இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதில் போர்ட்டபிலிட்டி பாசிபிள், அதாவது ஒரு ப்ராசஸுக்கும் கண்ட்ரோலருக்கும் நான் கோடிங் எழுதியிருக்கிற அந்த கண்ட்ரோலரோட
மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டு அதுக்கு அடுத்த வருஷம் வந்தாலும் பழைய வருஷம் கோடிங்க்கு இதில் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதனால் C ஆர் ஜாவா ஆர் பைத்தான் இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இது குளோபல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இதில் மெயின்டெனபிலிட்டி, அதாவது இதில் நான் ஒரு கோடிங் எழுதியிருக்கேன்னா அந்த கோடிங் நான் வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. இதில் நம்ம யூஸ் பண்ணுற கோடிங் இருக்கும், அதே சமயம் அதுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் கோடிங்கும் சிலது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜஸ் இன் ஹை லெவல் லாங்குவேஜஸ். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜஸ் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960s. இது வந்து வேர்ல்ட் வைட்லியில் இது வந்து நம்ம உலகம் முழுதும் இது யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமர்ஸ் டு கம்யூனிகேட் வித் த கம்ப்யூட்டர். Unlike symbolic languages, high-level languages use a combination of English words and mathematical symbols. இது எல்லாமே யூஸ் பண்ணோம். They are easier to learn and require a unique rule called syntax. அதுக்குன்னு ஒரு தனியாக யூனிக் ரூல் இருக்கும் இந்த ஹை லெவல் லாங்குவேஜில். சின்டாக்ஸ் மூலமா for writing statements which are specific to that language. Some of the popular high-level language developed by IBM in 1956. இதுதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் உள்ளார நம்ம என்ன கோடிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஃபார்ட்ரான் ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன், அதுதான் வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் டெவலப்ட் பை IBM in 1956. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட்டு வேறு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.